வணக்கம். இது நம்ம எஸ்எம் தகவல் சேனல். இன்னைக்கு நாம ஐஆர்சிடிசில புதுசா ஒரு தகவலை கொடுத்திருக்காங்க. அதாவது சாட் மற்றும் வேகன்சி அப்படிங்கறது, அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இதுல ஐஆர்சிடிசிய லாகின்லாம் பண்ண வேண்டாம். நான் என்னுடைய வசதிக்காக 2 தடவை ஓபன் பண்ணிருக்கேன். இன்னைக்கு ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி சாட் எப்ப ப்ரிப்பரேஷன் பண்றாங்களோ அதுல இருந்து தான் நாம இதை பார்க்க முடியும். சாட் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னாலும் நாம இதை பார்க்க முடியாது. இன்னைக்கு மாலை 4 மணிலிருந்து நான் தேட போறேன். பொதுவா சாட் 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிடும். நாம பயன்படுத்துற ரயில் அப்படி இல்லைன்னா நம்ம ஊருக்கு போகிற ரயில், இது ரெண்டுல எதை வேணா நாம பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு நான் சென்னையில இருந்து மதுரை வரைக்கும் தேடி இருக்கேன். அதுல குயிலான் எக்ஸ்பிரஸ் தான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஏன்னா குயிலான் எக்ஸ்பிரஸ் மாலை 5 மணிக்கு ஆரம்பிக்குது. புக் டிக்கெட் அப்படின்னு வரதுல சாட் மற்றும் வேகன்சி அப்படின்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுதான் தற்போது புதுசா கொடுத்திருக்க தகவல். அதை கிளிக் பண்ணுங்க. ஜேர்னி டீடைல்ஸ் அப்படிங்கறதுல நம்மளுடைய ரயில் எண்ணையோ ரயில் பெயரையோ டைப் பண்ணிட்டு இன்னைக்கு தேதியில தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எந்த ஸ்டேஷன்ல ஏறுறோம் அப்படிங்கறதையும் தேர்ந்தெடுத்துட்டு கெட் ட்ரெயின் சார்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. நான் உதாரணத்துக்கு பாண்டியன் அப்படிங்கறத தேர்ந்தெடுத்திருக்கேன். பாண்டியன் 9 மணிக்கு மேலதான். இதுல பாருங்க, பாண்டியன் சாட் நாட் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் குயிலான தேர்ந்தெடுத்திருக்கேன். குயிலான் எக்ஸ்பிரஸ்ல நாம தேர்ந்தெடுத்த இடத்துல இருந்து எதுவும் இருக்க இல்ல. ஆனா நம்ம அந்த ஸ்லீப்பர் அப்படிங்கறத கிளிக் பண்ணோம்னா வேக்கண்ட் பெர்த் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். இதுல நாம ஸ்டேஷன் கோட பயன்படுத்தி எங்கிருந்து இருக்கு அப்படிங்கறதையும் பாத்துக்கலாம். இல்லைன்னா நாம போய் சேர ஊரினுடைய ஸ்டேஷன் கோட டூல கொடுத்தும் தேடலாம். இதுல ரயில் படம் கொடுத்திருப்பாங்க. அந்த ரயில் படத்தை நம்ம கிளிக் பண்ணோம்னா தான் நம்மளுடைய ரயில் எந்த ரயிலோ அதுக்கு தன்னாலே பேஜ் ஓபன் ஆகும். நான் விழுப்புரத்துல இருந்து திருச்சிக்கு தேடினதுல கிடைக்கல. நிறைய ரயில நான் பார்த்துட்டேன். இது ஒரு 200 கிலோமீட்டருக்கு இருக்கிறது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸ்டேஷன் டிக்கெட்னு சொல்லி ஒரு சிலது இருக்கு. இது அதுல அடங்குதா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க. பெரும்பாலும் அந்த ரயிலினுடைய பாதி தூரத்துக்கு மேல கிடைக்குது. இதுல பாருங்க, திருச்சியில இருந்து கிடைக்கல, ஆனா திண்டுக்கல்ல இருந்து கிடைக்குது. இதுல ஏதோ ஒரு இதை தேர்ந்தெடுத்து நான் ரயில் படத்தை கிளிக் பண்ணி ஓகே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்றேன். இதுல ஸ்லீப்பர் நான் தேர்ந்தெடுத்ததுல டிக்கெட் இல்ல. ஆனா பாருங்க, ஏசியை தேர்ந்தெடுத்தேன். அதுல டிக்கெட் இருக்கு. நாம சென்னையில இருந்தே பயணம் பண்றதா இருந்தா அன்ரிசர்வ் கோச்ல டிக்கெட் எடுத்து திண்டுக்கல் வரைக்கும் பயணம் பண்ணி அதுக்கப்புறம் மாறிக்கலாம். இல்லைன்னா பாதி தூரத்துல இருந்து பயணம் பண்றவங்க இந்த வசதியை பயன்படுத்திக்கலாம். அவ்வளவுதாங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.